ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் சோலை. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு மட்டன் குழம்பு தாங்க பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி தாங்க. இதனுடைய டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்றைக்கி 1/2 கிலோ மட்டன் எடுத்துருக்கேங்க. மட்டன் நல்லா இந்த கொழுப்பெல்லாம் நீக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அடுத்து சிறிதளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம இதை கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிக்கலாங்க. நம்ம வாஷ் பண்ண மட்டனை குக்கரில் ஆட் பண்ணிக்கலாங்க. 2 கப் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா மட்டன்லேயே தண்ணி நிறையா விடுங்க. அடுத்து நம்ம இதில் சிறிதளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 1/4 டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள், சோம்பு சிறிதளவு, தேவையான அளவு கல்லுப்பு, அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக இதில் சிறிதளவு கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்சிடலாங்க. நான் இன்றைக்கி மட்டன் குழம்புல போடுறதுக்காக 2 முருங்கைக்காய் எடுத்துருக்கேங்க. இந்த மாதிரியான அசைவ குழம்பு வகைகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. பாருங்கள், மட்டன் நல்லா வெந்துடுச்சுங்க. வாங்க நம்ம இந்த சூப்பரான குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதற்கு நம்ம ஒரு வாணலில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்த உடனே அதில் ஒரு ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து 2 துண்டு பட்டை ஆட் பண்ணிக்கலாங்க. 3 கிராம்பு, 2 பிரியாணி இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா எண்ணெயிலே பொரிய விட்டுடலாங்க. அடுத்து நம்ம இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்க 3 வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதக்கிடுச்சுங்க. இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் வேக வைக்கும் பொழுதே இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணியிருக்கோங்க. அதனால் இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. உப்பு நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வதக்கி விட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க 2 தக்காளிகளை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளை ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம தக்காளி நல்லா வதக்கி விட்டுடலாம். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 2 முருங்கைக்காயை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதக்கி விட்டுட்டோங்க. நம்ம இப்போ வேக வச்சு வச்சுருக்க அந்த மட்டனை அந்த தண்ணியோடு இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நம்ம தேவையான அளவு தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ஆட் பண்ணிட்டோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து மஞ்சள் தூள் சிறிதளவு ஆட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப அதிகமாக போட வேண்டாம். அவ்வளோதாங்க, நம்ம எல்லாமே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா முருங்கைக்காய் வேக வச்சிடலாங்க. நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், முருங்கைக்காய் வெந்துடுச்சுங்க. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் வச்சிடலாங்க. இந்த குழம்பு கொதிச்சிட்ருக்கு. அதே டைமில் நம்ம ஒரு பாதி கப் அளவு தேங்காய் துண்டுகளை ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கலாங்க. கடைசியாக இதில் சிறிதளவு சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா மைய அரைச்சி எடுத்துடலாங்க. மைய அரைச்சிட்டு நம்ம இந்த தேங்காய் பால் தாங்க எடுக்க போகிறோம். நீங்கள் மைய அரைச்சி அப்படியே போட்டாலும் ஓகே தாங்க. உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் பால் யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. தண்ணி ரொம்ப அதிகமாக ஆட் பண்ண வேண்டாம். அவ்வளோதாங்க, பால் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அந்த தேங்காய் பால் நம்ம ஆல்ரெடி கொதிச்சிட்ருக்க அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, மூடி போடாமல் ஒரு 5 மினிட்ஸ் நம்ம அப்படியே கொதிக்க விட்டுடலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இதில் கொஞ்சமாக மல்லித்தழைகளை தூவி விட்டுடலாங்க. இது இன்னும் வாசனையாக இருக்கும்.
பாருங்கள், நம்முடைய குழம்பு சூப்பராக வந்திருக்குங்க. எண்ணெய் கூட ரொம்ப அதிகமாக இல்லைங்க. எப்பவுமே நீங்கள் கொழுப்பு வகைகள் சமைக்கும் பொழுது எண்ணெய் வந்து கம்மியாகவே ஆட் பண்ணி சமைச்சிக்கோங்க. இந்த சூப்பரான சுவையான மட்டன் குழம்பை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தமிழ் சொல்லை போல சமையல் சொல்லையும் உங்கள் இல்லம் தோறும் இருக்கும். நன்றி.